கடைசியாக இப்போது விக்ரம் ரிலீஸ் ஆகி எனக்கு நான் பண்ண மலையாள படம் வந்து மாளிகைப்புறம்னு ஒரு படம். மலையாள நல்ல ரோல். ஆமாம், அதில் வந்து ஆண்டோ ஜோசப் சார் தான் ப்ரொடியூசரு. அவர் தான் நான் விக்ரம் படம் பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு, அடுத்த படத்தில் நீ தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விக்ரம் ரிலீஸ் ஆகி 10வது நாள் இதில் கமிட் ஆகிறேன். அப்படி ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரை கொடுத்து எனக்கு நீங்கள் சொன்னீங்களே முதல்ல கேட்டீங்க எப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்தது நம்மளால் நானும் நடிக்கிறேன் அப்படின்னு. முதல்ல வந்தது அந்த சீரியலில் வந்தது. அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாளிகைப்புறத்தில் தான் வந்தது. ஓகே, நம்மளால் ஏன்னா இந்த காந்தாரா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு டே ரிஷப் செட்டி சார் வந்து செட்டில் ஜெயராம் சார்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சார் சம்பத்ராம் சார், சார் சம்பத்ராம் தெரியாது, நான் அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஜெயராம் சார் நான் அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சம்பத்ராம் தெரியாதா? இன்றைக்கி கேரளாவில் பயங்கர ஃபேமஸ் அவர். என்ன மலையாளத்தை வந்து மாளிகைப்புறம் படம் பண்ணி வில்லனாக பண்ணி அவர் தெரியாத ஆளே இன்றைக்கி இல்லை அப்படின்னு அவர் வந்து எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக போச்சு. சார் என்ன சார் கலாய்க்கிறீங்க? என்ன கலாய்க்கிறேன்? எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு வீடியோ கால் பண்ணி ஏய் யார் தா மாளிகைப்புறம் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்தளவுக்கு அந்த படம் வந்து போய் ரீச் ஆகுது. நம்ம மேலேயே ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது அந்த படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த படம் அமைஞ்சது. இப்போ ஒரு படம் இன்னும் டைட்டில் வைக்கல, அதுவும் மலையாளம் தமிழ் பைலிங்குலில் பண்ணிகிட்ருக்காங்க. விஷ்ணு உனிகிருஷ்ணன் ஒரு நடிகர், அவர் தான் நடிக்கிறார். மணிஷ் கருப்புன்னு ஒரு புது இயக்குனர். அதில் ஒரு லீட் கேரக்டர், ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட்டு, பட் அந்த ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பாசிட்டிவான ரோல் ஒன்று பண்ணுறேன். ஸோ இப்படி நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்து மலையாளத்தில் எனக்கு கொடுத்து என்னையும் வந்து ஓகே இந்த கேரக்டர்லாம் நம்ம பண்ண முடியும்னு நினச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் எனக்கு கொடுத்து என்னை நடிக்க வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க.